அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிளெண்டரில் உள்ள ஃபாலோ பாத் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் வந்து ஃபுல்லாக பிளெண்டர் டியூட்டோரியல்ஸ் தான் அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து வரும். சரிங்களா? ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, சரி வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து பிளெண்டரில் ஃபாலோ பாத் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபாலோ பாத்துனா என்ன? ஃபாலோ பாத்துனா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பாத்தில் மூவ் பண்ண வைக்கணும். அதுதான் வந்து ஃபாலோ பாத்தோட வேலை. ஓகேங்களா? சரி, அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்படி நான் பண்ணுறது அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். உங்களுக்கு வந்து இது ஈஸியாக புரியும். இது ரொம்ப வந்து சிம்பிள் தான். ஓகேங்களா? ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஈஸியாக நம்ம வந்து இதை நம்ம வந்து கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இதில் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நான் டெலீட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் Shift A கொடுத்து ஒரு பிளான் வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை கொஞ்சம் நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன் தேவைக்கு ஏற்ற மாதிரி. அப்படி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள் பண்ணுறத, உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இம்போர்ட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணி நான் இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எது தேவையோ அதை இம்போர்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த ஏர்க்ராஃப்ட் இந்த ஆப்ஜெக்ட் தான் வந்து நான் வந்து அப்படியே டேக் ஆஃப் ஆகி பறக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த பாத்து வந்து நம்ம செட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் Shift A கொடுத்து கர்வ் போய்க்குங்க. கர்வ் போயிட்டு பாத்துங்கிறத கிளிக் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கங்க. ஆட் பண்ணி அதை கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஒய் ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என் கொடுத்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகும். இல்லை அங்கே மேலே ஒரு ஏரோ மார்க் அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்போ ரொட்டேட் பண்ணோடனே ஒய் ஆங்கிள் வந்துருச்சு. ஸோ இதை வந்து நான் கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். தேவைக்கு எனக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நாம் என்ன பண்ணோன்னா, இந்த ஏர்க்ராஃப்ட் இந்த ஃப்ளைட்டை வந்து நம்ம வந்து அந்த பாத்தில் மூவ் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம கீழே இந்த ஆட் ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரைன்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் கிளிக் பண்ணி ஆட் கொடுத்து ஃபாலோ பாத் அப்படின்னு அதை கிளிக் பண்ணிங்க. ஃபாலோ பாத் கிளிக் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் அந்த டார்கெட் போயிட்டு அந்த டார்கெட்டில் நம்ம என்ன எது பண்ணுறோம், அந்த கர்வில் வந்து மூவ் பண்ண வைக்கணும். ஸோ அதனால் வந்து அந்த கர்வை வந்து டார்கெட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஃபாலோ கர்வு கொடுத்துங்க. அனிமேஷன் பாத்தை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். ரன் பண்ணோன்னே உங்களுக்கு என்ன ஆகுது, அந்த பாத்தில் அந்த ஆப்ஜெக்ட்டு மூவ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகுனா, இப்போது லெஃப்ட்லேருந்து ரைட்டில் மூவ் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும், ரைட்லேருந்து லெஃப்ட்டில் மூவ் ஆகிறதுக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், கர்வை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி எடிட் மோட் போய்க்குங்க. எடிட் மோட் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஸ்விட்ச் டைரக்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு வந்து இப்போ பாருங்கள் ரைட்லேருந்து லெஃப்ட்டில் மூவ் ஆகுது. ஸோ நம்மளுக்கு வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டில் மூவ் ஆகிறதா வேணும். ஸோ இப்போ அதே மாதிரி மூவ் ஆகுது. சரிங்களா? ஸோ ஆனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓகே, அது ஓகே. இப்போ இது பார்த்திங்கன்னா அந்த ஏர்க்ராஃப்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணி ஃப்ரண்ட்டில் மாற்றிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ ப்ளே பண்ணால் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் மூவ் ஆகுது தெரியும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இப்போ வந்து அதாவது லேண்ட்லேயே போகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டேக் ஆஃப் ஆகி பறக்கிற மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம கர்வில் போயிட்டு கர்வை கிளிக் பண்ணிங்க.
கர்வை கிளிக் பண்ணி எடிட் மோட் போய்க்குங்க. எடிட் மோட் போய்ட்டு அந்த நம்ம டாட் கிளிக் பண்ணி நம்ம அந்த கர்வை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஜி ப்ரெஸ் பண்ணி நம்ம வந்து ஜெட் ஆக்சிஸில் வந்து இப்போ வந்து மூவ் பண்ணுறோம். ஸோ ஜெட்டை கிளிக் பண்ணி நான் வந்து அப்படியே மேலே வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். இல்லை ட்ராக் பண்ண தேவையில்லை, ஜியை கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அது மூவ் ஆகும். ஓகே, ஸோ இது தேவைக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கர்வை. இப்போ பாருங்கள், ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகி மேலே பறக்கிற மாதிரி இப்போது பார்க்கவே ஓரளவுக்கு நல்லாயிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தாங்க, இது தாங்க ஃபாலோ பாத். இதுதான் இப்படி தான் நான் வந்து பண்ணணும். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு, இந்த டுட்டோரியல் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணிக்கங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி. நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா?